இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். பல பேருக்கு அவங்களுடைய பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த புக் ஹெல்ப் பண்ணிருக்கு. அவங்க வெற்றியாளர்களா மாறுறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த புக் ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த புக்கோட பேர் தான் த 7 Habits of Highly Effective People. இதை எழுதினவரோட பேர் டாக்டர் ஸ்டீஃபன் கோவே. இந்த ஸ்டீஃபன் கோவேன்றவர் ஒரு எஜுகேட்டர், ஸ்பீக்கர் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். அவருடைய வாழ்க்கை பூராவே அவர் எப்படி சில பேரால் மட்டும் அவங்களுடைய கெரியரை, ரிலேஷன்ஷிப்பை, லீடர்ஷிப்பை, பர்சனல் ஹாப்பினஸை சூப்பராக வச்சுக்க முடியுதுன்றதை ஸ்டடி பண்ணுறதுக்கே ஒதுக்கியிருக்காரு. இந்த புக் 1989 பப்ளிஷ் ஆகுது. ஆனால் அந்த டைமில் இது பெருசாக செல் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறமா அதோட அருமை புரிஞ்சு எல்லாரும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. சிஇஓஸ்லேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, ஆண்டர்பிரினர்ஸ்லேருந்து யாரெல்லாம் அவங்களுடைய க்ரோத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களோ எல்லாருமே இந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த புக்கானது 40 மில்லியன் காப்பீஸ் வித்திருக்கு. அந்த அளவுக்கு டிமாண்டான ஒரு புக். இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயங்கள் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புக் பல டீப்பரான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கிற வகையில் இருக்கு. உதாரணத்துக்கு, எப்படி என்னுடைய வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாம எப்படி என் பர்சனல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி சக்சஸை, வெல்த்தை அட்ராக்ட் பண்றது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு புக்கா இது அமையுது. ஸோ இந்த வீடியோல நாம அந்த புக்ல சொல்லியிருக்கிற 7 இம்பார்ட்டன்டான ஹேபிட்ஸை பத்தி தான் பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல்ல நான் நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா, பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக்ஸோட சம்மரியை நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த புக்ஸில் சொல்லியிருக்க சில கான்செப்ட்ஸை தனி வீடியோஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த கேட்டகரிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல இந்த 7 ஹேபிட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு பேராடைம் ஷிஃப்ட் வேணும்னு சொல்றாரு ஸ்டீஃபன் கோவே. அது என்ன பேராடைம், புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட மீனிங் இந்த உலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது தான். உதாரணத்துக்கு, ஒரு 2 பேர் நல்ல கூட்டமா இருக்கிற ஒரு காஃபி ஷாப்குள்ள போறாங்க. ஒருத்தர் அது ஒரு ஃபன்னான அட்மாஸ்பியர் அப்படின்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் அது ஒரு நாய்ஸியான அட்மாஸ்பியர்னு நினைக்கிறாரு. ஒரே காஃபி ஷாப் தான், ஆனா 2 டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு காரணம் இவங்க 2 பேரோட பேராடைமும் டிஃப்ரெண்டா இருக்கனால தான். அதாவது இந்த 2 பேருக்கும் இந்த உலகத்தை பார்க்குற விதம்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களால உங்களுடைய பேராடைமை சேஞ்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இந்த உலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத சேஞ்ச் பண்ணிடுவீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. நம்மள நிறைய பேர் நம்மளுடைய பேராடைமை சேஞ்ச் பண்ணாமலே, அதாவது இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணாமலேயே நம்மளுடைய பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றோம். அதனால தான் நம்மளுடைய நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் ஃபெயில் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு பேராடைம்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஹேபிட் நம்பர் 1, பி ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ்ன்றதோட மீனிங் சில விஷயங்களை அதுவாக நடக்கும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்காம நம்மளா பண்றது தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோஆக்டிவ்னா இனிஷியேட்டிவ் எடுக்கிறது அப்படின்ட்டு. அது பார்ஷியலா கரெக்ட் தான். ஆனா ஸ்டீஃபன் கோவே இன்னும் டீப்பரான மீனிங்ஸ் கொடுக்குறாரு. ப்ரோஆக்டிவா இருக்கணும்னு அவர் எப்படி மீன் பண்றாருன்னா, நீங்க தான் உங்களுடைய லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு உங்களுடைய பிஹேவியர் தான் காரணமா இருக்கணுமே தவிர அந்த சிச்சுவேஷன் காரணமா இருக்கக்கூடாது. எப்பவுமே ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்க நினைக்கணும். ரியாக்டிவ் மைண்ட் செட்டை மறந்துடணும். ரியாக்டிவ் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸை பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அப்பா அம்மா தான், என்னுடைய பாஸ் தான், என்னுடைய பேட் லக் தான் அப்படின்னு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய மூட்ஸ், இந்த வெதர், இதெல்லாம் கூட அவங்கள அஃபெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்டிவ் பர்சன் எப்படி திங்க் பண்ணுவார் அப்படின்னா, ஐயோ இந்த மழை என்னுடைய நாளையே ஸ்பாயில் ஆக்கிடுச்சு அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் இதே ஒரு ப்ரோஆக்டிவ் பர்சன் எப்படி திங்க் பண்ணுவார் அப்படின்னா, என்னால் மழையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இப்போ நான் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவார். ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் தான், ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸை லைஃப்பில் ஏற்படுத்தும். அடுத்ததாக ஸ்டீஃபன் கோவே ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன்று ஸ்டிமுலஸ், இன்னொன்று ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலஸ்ன்றது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறது. ரெஸ்பான்ஸ்ன்றது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத சொல்றது. இந்த ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் நடுவில் எப்பவுமே ஒரு சின்ன கேப் வரும். அந்த கேப்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம தீர்மானிப்போம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு 2 எம்ப்ளாயீஸ் அவங்க பாஸ் கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்ப்ளாயி ஏன் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே அவரை திரும்ப திட்டிடுறாரு. ஆனா லேட்டரா அதை நினைச்சு கவலைப்படுறாரு. எம்ப்ளாயி பி என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன பாஸ் எடுத்துட்டு திங்க் பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. சார், உங்க ஃபீட்பேக்கு தேங்க்ஸ், நான் இந்த விஷயத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாஸ் திட்டினார் இல்லையா, அதான் ஸ்டிமுலஸ். இங்க இவங்க 2 பேரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுதான் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸுக்கும் ஒரு சின்ன கேப் கிடைச்சது. எம்ப்ளாயி ஏ என்ன பண்ணார் அப்படின்னா திரும்ப திட்டாரு. எம்ப்ளாயி பி என்ன பண்ணார் அப்படின்னா திங்க் பண்ணிட்டு அதை காமா ஹேண்டில் பண்ணிட்டாரு. கொஞ்ச மாசத்திலே அந்த எம்ப்ளாயி ஏவை கம்பெனியை விட்டு அமிச்சிட்டாங்க. அண்ட் அதுல இருந்து சில வருஷங்கள்லயே எம்ப்ளாயி பி மேனேஜர் ஆயிட்டாரு. ஒரே
மாதிரியான ஸ்டிமுலஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சஸ். அதனால ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்டான லைஃப் அவுட்கம்ஸ். இந்த ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இப்போ ரெண்டாவது ஹேபிட் என்னன்றதை பார்ப்போம். ரெண்டாவது ஹேபிட் என்னன்னா, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா எடுத்தோடனே செங்கல் சிமெண்ட் வச்சு வீடு கட்ட ஆரம்பிக்க மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த வீடு எப்படி வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போகும்போது அதோட எண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தப்பான லேடர் ஏறி போனனால உங்களால அந்த விஷயத்துல சக்சஸ் ஆக முடியாது. இந்த இடத்துல ஸ்டீஃபன் காவே ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நம்மள பண்ண சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்ற விஷயத்த நினைச்சு பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றீங்க. ஒரு சர்ச்சுக்குள்ள நிறைய ஃப்ளவர்ஸ், மியூசிக், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க. இப்போ மெதுவா இறந்தது யாருன்றதை நீங்க பாக்குறீங்க. பார்த்தா அது நீங்க தான். வாய கழுவுடான்னு நீங்க என்ன திட்டுறது எனக்கு புரியுது. ஆனா இங்க ஸ்டீஃபன் காவே என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப அந்த ஃபியூனரல்ல இருக்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க நல்ல விஷயங்களை தான் அவங்க பேசணும்னு நினைப்பீங்க. உதாரணத்துக்கு, அவர் ஒரு நல்ல கணவரா இருந்தாரு, நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு, இந்த கம்பெனிக்காகவே நல்லா உழைச்சாரு, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாரு, இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி யாராவது உங்களுடைய ஃபியூனரல்ல யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக நீங்க 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க கைண்டா இருக்கக்கூடாது. இன்னையில இருந்தே நீங்க அப்படி இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுல இருந்து ஸ்டீஃபன் கான்வே என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உங்களுடைய எண்டில் என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்காக இப்பவே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா மூணாவது ஹேபிட், புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். பேசிக்கா இந்த ஹேபிட் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுது. அது முக்கியமா நம்மளுடைய வேலைகளை பிரியாரிட்டைஸ் பண்றதுக்கு ஒரு 4 குவாட்ரண்ட் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தின வீடியோல சொல்லியிருக்கோம், ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ் அப்படின்ற பேர்ல. அந்த கிளிப்பை இங்க நான் ஆட் பண்றேன். இந்த மேட்ரிக்ஸை நம்ம 4 குவாட்ரண்டா பிரிக்கணும். ஒன்னு அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப அவசரம் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட், அதாவது முக்கியம் தான் ஆனா அவசரம் இல்ல. மூணாவது அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட், அதாவது அவசரம் ஆனா முக்கியம் இல்ல. நாலாவது குவாட்ரண்ட் நெய்தர் அர்ஜென்ட் நார் இம்பார்ட்டன்ட், அதாவது அவசரமும் இல்ல முக்கியமும் இல்ல. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நீங்களும் போட்டுட்டு உங்களுடைய வேலைகளை இதில் எழுதணும். இதில் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட்ன்றதுக்குள்ள நீங்கள் என்னெல்லாம் எழுதிருக்கீங்களோ அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் மொதல் வேலையாக முடிச்சிடணும். இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் டாஸ்க் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஆனால் முடிச்சிடணும். அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரியான டாஸ்க் எழுதணும் அப்படின்னா, அது அர்ஜென்ட் தான் ஆனால் அந்த வேலையை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி இல்லாத டாஸ்க்குகளை தான் நீங்கள் இதுக்குள்ளே எழுதணும். அதாவது அந்த வேலைகள்லாம் நீங்கள் வேற யாருக்காவது பிரித்து கொடுத்தா கூட அது முடிஞ்சிரும்ன்ற மாதிரியான வேலைகள். கடைசி குவாட்ரண்ட் நெய்தர் அர்ஜென்ட் நார் இம்பார்ட்டன்ட், அதாவது அந்த வேலைகள்லாம் இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது அர்ஜென்ட்டும் கிடையாது. அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்குது. இப்போ அதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க. டாஸ்க் நம்பர் 1 என்னன்னா, இந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு தேவையான ஃபைனல் ப்ரெசன்டேஷனை நீங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட்டோட உட்காந்து டிசைட் பண்ணுறது. உங்களுக்கு ப்ராடக்ட் லான்ச்சுக்கான டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கனால இதுதான் உங்களுக்கு அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான மார்க்கெட்டிங் பிளான். இது என்னதான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் மொதல் நீங்கள் ப்ராடக்ட் லான்ச்சில் தான் கவனம் செலுத்தணும். அதனால இது இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். மூணாவது டாஸ்க் என்னன்னா, வெண்டார்ஸ் கிட்ட இருந்து நிறைய நான் கிரிட்டிக்கல் இமெயில்ஸ்லாம் வந்திருக்கு, நிறைய கிளாரிஃபிகேஷன் கேட்டு. எதுக்கு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்காக. இந்த இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுலாம் நீங்க இல்லாமையே உங்க ஜூனியர் டீமுக்கு நீங்க அசைன் பண்ணாலே அவங்க இந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதனால இது அர்ஜென்ட் தான் பட் நாட் இம்பார்ட்டன்ட். இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, வீக்லி ரிப்போர்ட்டை கொஞ்சம் அழகா டிசைன் பண்றது. இப்போ கரண்டான சுச்சுவேஷன்ல இது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது அர்ஜென்ட்டும் கிடையாது. அதனால இப்போ இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 குவாட்ரண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தியே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 4வது ஹேபிட், திங்க் வின் வின். ஸ்டீஃபன் கான்வே தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. லைஃப்ல எப்பவுமே நான் ஜெயிச்சா நீ தோக்கணும், நீ ஜெயிச்சா நான் தோக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. எப்பவுமே 2 பேருமே ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கணும் அப்படின்றாரு. அடுத்ததா ஸ்டீஃபன் கான்வே ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸை வச்சு ஒரு 6 பேராடைம் சொல்றாரு, அதாவது மைண்ட் செட் சொல்றாரு. அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான அவுட்கம் என்ன அப்படின்றதையும் சொல்றாரு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பேராடைம் வின் வின், அதாவது நானும் வின் பண்ணணும் நீ வின் பண்ணணும். இதோட அவுட்கம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் நடுவில் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், லாங் டேர்ம் சக்ஸஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 2 பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி அது மூலியமா வர ப்ராஃபிட்டை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறது. ரெண்டாவது பேராடைம் வின் லூஸ், அதாவது நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணும். இதோட அவுட்கம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ன்றது சீக்கிரமா உடஞ்சிரும். உதாரணத்துக்கு ஒரு பாஸ் அவருக்கு கீழே உள்ள எம்ப்ளாயோட ஒர்க்கை வச்சு அவர் ப்ரொமோஷன் வாங்கிடுறாரு. மூணாவது பேராடைம் லூஸ் வின், நான் தோக்கணும் நீ ஜெயிக்கணும். இதோட அவுட்கம் என்னன்னு
என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ செல்ஃப் எஸ்டீம். அதாவது நமக்கான சுயமரியாதை நமக்குள்ளேயே கம்மியாயிடும். உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய ஐடியாவை நீங்க உங்களுடைய கொலீக்கு கொடுத்துறீங்க அண்ட் அது மூலியமா அவர் கிரெடிட் வாங்கிடுறாரு. அடுத்ததா 4வது பேராடைம் லூஸ் லூஸ். அதாவது நானும் தோப்பேன் நீயும் தோப்ப. இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே அடி கிடைக்கும். உதாரணத்துக்கு 2 பிசினஸ் மேன் அடுத்தவங்களுடைய ப்ராடக்ட்ஸை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா 2 பேரோட ப்ராடக்ட்டுமே செல் ஆகாது. 5வது பேராடைம் வின். நான் ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சக்ஸஸாக இருக்கும், ஆனால் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்பவே வீக்காக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குற டீமில் உங்களுக்கு மட்டும் ஆனுவல் போனஸ் கரெக்டாக கிடைச்சா போதும், மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறது. கடைசி பேராடைம் வின் வின் ஆர் நோ டீல். 2 பேர்னாலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா இந்த விஷயத்தையே பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது. இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட்டை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குமே இந்த ப்ராஜெக்ட் சரியாக வராது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கே போக வேண்டாம். அடுத்தது 5வது ஹேபிட் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். சிம்பிளா சொல்லணும்னா பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கணும். நிறைய பேர் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ட்லேயே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்டென்ட்ல கவனிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா தான் உங்க மேல ட்ரஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையும் இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் அவங்க மதிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து எனக்கு எக்ஸாம் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா கவலைப்படாத, எனக்கும் எக்ஸாம் நினைச்சு கவலையா தான் இருக்கு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வராது. ஸோ இப்படி சொல்றதுக்கு பதிலா உன்னோட ப்ரெஷர் என்னன்றது எனக்கு புரியுது, உனக்கு என்ன கவலை இருக்குன்றத தெளிவா சொல்லு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவங்க இன்னும் ட்ரஸ்ட் வச்சு உங்கள்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அடுத்ததா 6வது ஹேபிட் சினர்ஜைஸ். சினர்ஜைஸ்ன்றது கைண்ட் ஆஃப் டீம் ஒர்க்னே சொல்லலாம். நம்ம தனியா இண்டிவிஜுவலா நம்மளோட எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனா கொலாபரேட்டிவா மத்தவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாரு ஸ்டீஃபன் காவே. எதனால நிறைய பேருக்கு டீமா ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்கலாம். அதே நேரத்தில் நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படியா இருக்கும் அப்படின்னா என் வழி தான் பெஸ்ட், நான் பண்றதுதான் கரெக்ட்னு நினைக்கிறனால கூட அவங்களால டீமா செயல்பட முடியாம போகலாம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு 2 பேர் எதையுமே கம்யூனிகேட் பண்ணிக்காமலே ஒரு ஆரஞ்சுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப் கொடுக்கறது தான் காம்ப்ரமைஸா இருக்கும். ஆனா இதே அவங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் மட்டும் தான் தேவைப்படும், இன்னொருத்தருக்கு அதோடைய தோல் மட்டும் தான் தேவைப்படும். அப்படின்ற பட்சத்துல ஒரு ஃபுல் ஆரஞ்சோட ஜூஸ் ஒருத்தருக்கு கிடைக்கலாம், ஒரு ஃபுல் ஆரஞ்சோட தோல் இன்னொருத்தருக்கு கிடைக்கலாம். ஸோ இதுதான் கொலாபரேட்டிவா இருக்கிறனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். கடைசியா 7வது ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்பன் த சா. அதாவது உங்களை நீங்களே எப்பவுமே கூர்மையாக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மரத்தை நீங்க கோடாலி வச்சு கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கோடாலியோட கூர்மை போயிடுச்சுன்னா நீங்க அதை இன்னும் ஹார்டரா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது மாதிரி தான் நீங்க எப்பவுமே உங்களை பிசிக்கலா, இமோஷனலா, மென்டலா, ஸ்பிரிச்சுவலா உங்களை நீங்களே கூர்மையாக்கிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர்கிட்ட போய் நீங்க ஏன் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு அதுக்காக டைம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிளை மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஒரு மரத்தை ஒருத்தர் ரொம்ப நேரமா வெட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த கோடாலியில கூர்மையும் போயிடுச்சு. அதனாலேயே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்தை வெட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் உங்க கோடாலியை ஷார்ப் ஆக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா இந்த மரத்தை வெட்டுறதுல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால இந்த கோடாலியை ஷார்ப் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு அவர் சொன்னார்னா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்காம இருக்கிறது. ஸோ உங்களை நீங்களே கூர்மைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், நீங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் உங்க கோல்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே அதுவும் சந்தோஷமா நீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த புக்ல சொல்லியிருக்கிற 7 இம்பார்ட்டன்டான ஹேபிட்ஸ். இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பர்சனாலிட்டின்றது சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த புக்கை நீங்க முழுசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பையிங் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.